PS127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சாலை பாதுகாப்பு. இது 6th, 7th, 8th, 9th பாலிட்டி புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், புரட்சிகர கண்டுபிடிப்பு சக்கரம். அடுத்து ஜீப்ரா கிராசிங். இது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 1934 பிரிட்டனில் முதலாக பாதசாரிகளுக்கு என்று சாலையை கடக்கும் முறை கொண்டு வரப்பட்டது. அவர்கள் சாலைகளில் புள்ளிகளால் ஆன கோடுகள் அமைத்தனர். அதே போல் அவர்கள் நடைபாதையில் பெலிஷா பேகன் என்ற பெயரில் ஒலிக்கம்பங்கள் அமைத்தனர். அது அன்றைய பிரிட்டன் போக்குவரத்து துறை அமைச்சர் எல் ஹோரி பெலிஷா அவர்களின் பெயர்களில் அமைக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னரே ஜீப்ரா கிராசிங் எனப்படும் கருப்பு வெள்ளை நிற கோடுகள் சாலைகளை கடக்கும் நடைபாதைகள் ஆயின. இப்போ ஜீப்ரா கிராசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து கார்பூலிங் பார்க்கலாம். கார்பூலிங் என்பது ஒரே பகுதியில் இருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினந்தோறும் மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதே இடத்திற்கோ அல்லது அதே தடத்தில் செல்பவர்களையோ உடன் அழைத்து செல்வது கார்பூலிங். இந்த கார்பூலிங் செய்வதால் வாகனங்களின் எண்ணிக்கை சாலைகளிலிருந்து குறையுமா. இதுதான் கார்பூலிங். அப்புறம் ஒரு ஃபேக்ட் கொஸ்டின். மும்பை காவல்துறை மோட்டார் வாகனம் ஓட்டுபவரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் யாருடைய 45வது பிறந்த நாளையொட்டி காணொலி ஒன்றை வெளியிட்டனர்னா சச்சின் டெண்டுல்கர். அடுத்து சாலை பாதுகாப்பு, அதோடைய முக்கிய குறிப்புகள் மற்றும் நடைமுறைகள் பத்தி பார்க்கலாம். இதெல்லாமே ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் ஒன்லைனர் மாதிரி இருக்கும். சாலைகளில் பயணம் செய்வோர் இரவு நேரங்களில் அணிய வேண்டிய ஆடை வெளிர் நிற ஆடை. எத்தனை வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சாலையை கடக்க பெரியவர்கள் துணையை நாட வேண்டும்ன்றது பார்த்தோன்னா 8 வயது குழந்தைகள். எத்தனை வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வாகனத்தின் இருக்கையில் அமர்த்தல் வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகள். வாகனம் ஓட்டுநர் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாத இடங்கள் பார்த்தோம்னா மருத்துவமனை, பள்ளிக்கூடம் அருகில். சாலை விபத்துகளையும் சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் குறைக்க பொறுப்பான அமைச்சகம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், அதாவது த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை கண்டறிய செய்யப்படும் சோதனை சீரற்ற சுவாச பரிசோதனை, அதாவது ரேண்டம் பிரீத் டெஸ்ட். வாகனத்தை சாலையின் எந்த பக்கம் ஓட்டி செல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பக்கமாக. ஒரு வாகனத்தின் பின்னால் இடைவெளி இல்லாமல் மிக நெருக்கமாக பின்தொடர்தல்ன்றது டெயில் கேட்டிங். பின்புறம் நோக்கு கண்ணாடி மற்றும் பக்கவாட்டு கண்ணாடியில் தெரியாத இடமான டேஷ் இடத்தில் இருந்து வாகனம் விலகி இருக்க வேண்டும், அதாவது பார்வை மறைவு இடத்தில், அதாவது பிளைண்ட் ஸ்பாட். சாலையில் வாகனம் பழுது சரி செய்யும் போது செய்ய வேண்டியது: வாகனங்களின் நிறுத்து விளக்குகளையும் மற்றும் முக்கோண எச்சரிக்கை பலகையும் பயன்படுத்த வேண்டும். சாலை பாதையை கடக்கும் முன்பு கண்ணாடி வழியே பின்னால் ஏதேனும் வாகனங்கள் வருகின்றனவா என்பதை பார்க்க வேண்டும். பாதசாரிகள் சாலையை கடக்க வரிக்கோட்டு பகுதி, அதாவது ஜீப்ரா கிராசிங்கை பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்து சமிக்ஞை இடங்களில் செலவிடப்படும் நேரம் 2 நிமிடம். விளக்குகள் ஒளிரும் போது சாலையை கடக்கக்கூடாது. சிவப்பு மற்றும் மஞ்சள். மருத்துவம், காவல், தீயணைப்பு சேவைகள் ஒருங்கிணைக்கும் அவசரகால சேவை 108. தடுப்புகள் இல்லாத இருப்பு பாதை வழியில் ஊன்றி வைக்க வேண்டுவது கட்டைகள். அடுத்து சாலை விபத்துகளுக்கு 103, தீயணைப்புக்கு 101, காவல்துறைக்கு 100. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முக்கிய குறிப்புகள் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து சாலை விபத்துகளோட சில ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். உலக அளவில் ஏற்படும் உயிரிழப்புகளில் சாலை விபத்து எத்தனையாவது காரணினா 10வது காரணி. உலகில் ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்தில் உயிரிழப்பவர்கள் எண்ணிக்கை 1.2 மில்லியன். காயமடைபவர்களின் எண்ணிக்கை 50 மில்லியன். உலகின் மிக மோசமான சாலை விபத்துகளை கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியா தான். இந்தியாவில் சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகள் 1.3 lakhs. இது உலக அளவில் 10%. 2016 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சாலை விபத்து ஏற்பட்ட நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல சென்னை தான் இருக்கு. 2வது இடத்துல டெல்லி, 3வது இடத்துல பெங்களூரு.
உலகில் ஒவ்வொரு டேஷ் நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை சாலை விபத்தில் இறக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிமிடத்துக்கு ஒரு குழந்தை வந்து சாலை விபத்துல இறக்குதான். இப்போ உலக அளவில் சாலை விபத்தின் இறப்புகள் சதவீதம் என்னன்னு பார்க்கலாம். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் 40% இறப்பு ஏற்படுதாம். அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதால் 24% இறப்பு ஏற்படுதாம். வாகன எண்ணிக்கை அதிகரிப்பதால் 16% இறப்பு ஏற்படுதாம். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மெத்தனம் காட்டுவதால் 15% இறப்பு ஏற்படுதாம். தலைக்கவசம் மற்றும் இருக்கை பட்டை குறைவாக பயன்படுத்துவதால் 5% வந்து இறப்பு ஏற்படுதாம். இப்போ விபத்தில் வந்து அதிகம் இருப்பவர்கள் வந்து பார்த்தோம்னா ஆண்கள் தானா. சாலை விபத்துகளுக்கான காரணிகள் பார்க்கலாம். முதல்ல இதை 2 விதமா பிரிக்கிறாங்க, மனித காரணிகள் மற்ற காரணிகள்னு. இப்போ மனித காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிவேகம், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், வாகன ஓட்டிகளின் கவனச்சிதறல், சிவப்பு விளக்கில் நில்லாமை, பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல், இதெல்லாம் வந்து மனித காரணிகள்ல வருது. இப்போ மற்ற காரணிகள்ல ஓட்டுநர்கள், பாதசாரிகள், பயணிகள், வாகனங்கள், சாலைகளின் தரம், வானிலை, இதெல்லாம் வந்து மற்ற காரணிகள்ல சாலை விபத்துக்கு காரணமா அமையுது. அடுத்து சாலைகளில் வரையப்படும் கோடுகள், அதாவது சாலையில வந்து சில குறிப்பிட்ட சிக்னல்ஸ், அதாவது கோடு மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணா பார்க்கலாம். மத்தியில் இடைவிடப்பட்ட வெள்ளை கோடு, அதாவது புரோக்கன் ஒயிட் லைன். இங்க பாருங்க, மத்தியில வந்து வெள்ளை கோடு மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சாலையின் அடிப்படை குறியீடா. இக்குறியீடு உள்ள சாலைகளில் தடம் மாறலாம், வாகனங்களை முந்தி செல்லலாம், அல்லது பாதுகாப்பாக இருக்கும் பட்சத்தில் யூ திரும்பத்தில் திரும்பலாம். அதாவது இதுல வந்து பார்த்தோம்னா தடம் வந்து மாறலாமா, இங்க இருந்து இங்க மாறலாம். அதே மாதிரி ஒரு வாகனம் போகுதுன்னா அதை நம்ம முந்தி செல்லலாம். அதே மாதிரி பாதுகாப்பா இருந்தா நம்ம யூ திரும்பத்திலையும் வந்து திரும்பிக்கலாம். அடுத்து தொடர்ச்சியான வெள்ளைக்கோடு, அதாவது சாலிட் ஒயிட் லைன். இது வந்து எதுக்குன்னு பார்க்கலாம். இது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் வந்து காணப்படுகின்றது. இக்குறியீடு உள்ள சாலைகளில் வாகனங்கள் முந்தவோ தடமாறவோ அனுமதி இல்லை. வாகனங்கள் இடதுபுறம் மட்டுமே செல்ல வேண்டும். அதாவது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ்ல தான் வந்து இந்த தொடர்ச்சியான வெள்ளைக்கோடு வந்து இருக்குதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனம் இப்படி போகுதுன்னா இன்னொரு வாகனம் வந்து முந்தி செல்லக்கூடாதான். அதே மாதிரி வாகனம் எப்பவுமே இடதுபுறம் மட்டும்தான் வந்து போகணுமா. அடுத்து தொடர்ச்சியான மஞ்சள் கோடு, அதாவது சிங்கிள் சாலிட் எல்லோ லைன். இது எதுக்குன்னு பார்க்கலாம். இது வெளிச்சம் குறைவான பகுதிகளில் காணப்படுகிறது. இக்குறியீடு உள்ள சாலைகளில் வாகனங்களை முந்தி செல்லலாம் மற்றும் வாகனம் இடதுபுறம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். அதாவது இது வெளிச்சம் குறைவான இடத்துல தான் வந்து இந்த மாதிரி கோடு வந்து போடுறாங்க. அதனாலதான் மஞ்சள் கோடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க ஒரு வாகனம் போகுதுன்னா அந்த வாகனத்தை நாம முந்தி செல்லலாம். ஆனா இடதுபுறம் மட்டுமே வந்து நாம வாகனத்தை வந்து செலுத்தணும். அடுத்து 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடு, அதாவது டபுள் சாலிட் எல்லோ லைன் எதுக்குன்னு பார்க்கலாம். இது ஆபத்தான மற்றும் இருவழி போக்குவரத்து உள்ள சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இக்குறியீடு உள்ள சாலைகளில் தடம் மாறுவது தடை செய்யப்படுகிறது. நாம் நமது தடத்திற்குள்ளாக வாகனங்களை முந்தி செல்லலாம். இது வந்து ரொம்ப ஆபத்தான இருவழி போக்குவரத்து இருக்கிற சாலையாம். இங்க வந்து பார்த்தோன்னா தடம் வந்து மாறக்கூடாது. ஆனா நம்ம தடத்துக்குள்ள ஒரு வாகனம் போச்சுன்னா அதை வந்து முந்தி வந்து செல்லலாமா. அடுத்து நிறுத்தக்கோடு, ஸ்டாப் லைன் எதுக்குன்னு பார்க்கலாம். இது பாதசாரிகள் கடக்கும் கோட்டிற்கு முன்பாக குறிப்பிட்டிருக்கும். இக்குறியீடு உள்ள சாலையில் போக்குவரத்து சமிக்ஞைகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டிய பகுதியை குறிக்கின்றது. அதாவது இதுதான் வந்து வாகனம் நிறுத்தப்பட வேண்டிய பகுதி. அடுத்து தொடர்ச்சியான மற்றும் இடைவிடப்பட்ட கோடுகள், அதாவது சாலிட் அண்ட் புரோக்கன் லைன். இது எதுக்குன்னு பார்க்கலாம். இடைவிடப்பட்ட கோட்டின் பக்கமாக ஓட்டும் போது பிற வாகனங்களை முந்தி செல்லலாம். தொடர்ச்சியான கோட்டின் பக்கமாக ஓட்டும் போது பிற வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதாவது இங்க பாருங்க, இடைவிடப்பட்ட கோடு, இந்த பக்கம் வாகனத்தை வந்து ஓட்டினா நம்ம அந்த வாகனத்தை வந்து முந்தி செல்லலாமா. ஆனா தொடர்ச்சியான கோடு இங்க இருக்குல்ல, இந்த பக்கமா வந்து வாகனத்தை ஓட்டினா வாகனத்தை வந்து நம்ம முந்தி செல்லக்கூடாதான். அடுத்து வலையில் முந்த டேஷ் இல்லை, அதாவது அனுமதி இல்லை. இப்போ நம்ம சாலைகளில் போடுற கோடுகள், அதோட வகைகள் வந்து பார்த்துட்டோம். அடுத்து போக்குவரத்து சமிக்ஞைகள் அல்லது குறியீடுகள் பத்தி பார்க்கலாம். போக்குவரத்து சமிக்ஞைகள் அல்லது குறியீடுகளின் வகைகள் வந்து மொத்தம் 3 வகை. அது என்னன்னா கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள், அதாவது மேண்டேட்டரி சைன்ஸ், காஷனரி சைன்ஸ், இன்ஃபர்மேஷனரி சைன்ஸ். இப்போ கட்டாய குறியீடுகள், அதாவது மேண்டேட்டரி சைன்ஸ் பத்தி பார்க்கலாம்.
கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்படும் குறியீடுகள் கட்டாய குறியீடுகள். கட்டாய குறியீடுகள் அமைந்திருக்கும் வடிவம் வட்ட வடிவம். போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை இந்த கட்டாய குறியீடுகள். கட்டாய குறியீடுகளை மீறுவதனால் சாலை மற்றும் போக்குவரத்து துறையினரால் சட்டப்படி தண்டிக்க கூடும். இதுதான் கட்டாய குறியீடு. இதெல்லாம் சில கட்டாய குறியீடுகள். இந்த கட்டாய குறியீடுகளை டயக்ராம்ல இருக்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து எச்சரிக்கை குறியீடுகள், அதாவது காஷனரி சைன்ஸ். சாலையை பயன்படுத்துவோருக்கு எதிர்வரும் சாலையின் நிலை குறித்து எச்சரிக்கும் குறியீடு இந்த எச்சரிக்கை குறியீடு. வாகனங்களின் முக்கிய செயல்பாடுகளை சூழ்நிலைக்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடும் குறியீடு எச்சரிக்கை குறியீடு. எச்சரிக்கை குறியீடுகள் அமைந்திருக்கும் வடிவம் முக்கோண வடிவம். சாலை வழி மற்றும் போக்குவரத்து துறையால் சேர்க்கப்பட்டுள்ள மொத்த எச்சரிக்கை குறியீடுகள் எண்ணிக்கை மொத்தம் 40. இப்போ எச்சரிக்கை குறியீடு அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் சில எச்சரிக்கை குறியீடுகள். அடுத்து தகவல் குறியீடு, அதாவது இன்ஃபர்மேஷனரி சைன்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். திசைகள், இலக்குகள் பற்றிய பல தகவல்களை ஓட்டுநர்களுக்கு தகவல் பலகை வழியாக அளிக்கும் குறியீடு தகவல் குறியீடு. தகவல் குறியீடுகள் அமைந்திருக்கும் வடிவம் செவ்வக வடிவம், அதாவது ரெக்டாங்கிள். இதெல்லாம் சில தகவல் குறியீடுகள். அடுத்து பாதுகாப்பாக எப்போது சாலைகளில் நடக்கலாம், வாகனங்களை செலுத்தலாம் என்பதை குறிப்பிடும் குறியீடு உலகளாவிய நிற குறியீடு, அதாவது யூனிவர்சல் கலர் கோட். உலகளாவிய நிற குறியீடு என்னன்னு பார்த்தோம்னா சிவப்பு, ஆம்பர் மஞ்சள், பச்சை, இந்த மூணும் தான் உலகளாவிய நிற குறியீடு. அதே மாதிரி இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. அதாவது சிகப்பு, ஆம்பர் மஞ்சள், அப்புறம் பச்சை. நீல நிற வட்டங்கள், அதாவது ப்ளூ ரிங்ஸ், இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மறை அறிவுறுத்தல்களாக சாலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விளக்குகிறது. சிவப்பு வளையங்கள் அல்லது வட்டங்கள், ரெட் ரிங்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ், இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாலைகளில் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி விளக்குகிறது. அடுத்து மோட்டார் வாகன சட்டம் 1988 பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் சாலை பாதுகாப்பிற்காக போடப்பட்ட முக்கிய சட்டங்கள் முதல்ல என்னன்னு பார்க்கலாம். த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988, த ரூல்ஸ் ஆஃப் ரோட் ரெகுலேஷன் 1989, த சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் 1989. இது புக்ல 1969ன்னு இருக்கு. இதோடைய கரெக்டான இயர் 1989 தான். மோட்டார் வாகன சட்டம் 1988 கூறுவது இப்ப என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மோட்டார் வாகன சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு 1988. ஆனா இது நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1989. இதுல விதிமுறை 11, அதாவது ரூல் 11 என்ன சொல்லுதுன்னா, வரிக்குதிரை கடாவில் பாதசாரிகள் பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதிமுறை சொல்லுது. அடுத்து செக்ஷன் 119 என்ன சொல்லுதுன்னா, போக்குவரத்து விதிமுறைகளையும் சைகைகளையும் பின்பற்ற வேண்டும் சொல்லுது. அதே மாதிரி செக்ஷன் 112 என்ன சொல்லுதுன்னா, மக்கள் வசிக்கும் மற்றும் வணிக வளாகம் இருக்கும் இடங்களில் 20 முதல் 30 km/h வரை வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் சொல்லிட்டு சொல்லுது. அடுத்து செக்ஷன் 129 இது என்ன சொல்லுதுன்னா, தலைக்கவசம் அணிவது பற்றியும் தலைக்கவசம் அணிந்தால் 70% கடுமையான காயங்கள் குறைய வாய்ப்புள்ளது என்பது பற்றியும் சொல்லுது. அடுத்து செக்ஷன் 138ல கிளாஸ் 3 இது என்ன சொல்லுதுன்னா, காரில் செல்பவர்கள் இருக்கை பட்டையின் வார்பட்டை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இருக்கைப்பட்டை அணிவதால் சாலை விபத்தின் இறப்பை 51% எல்லாம் 60% தடுக்கலாமா. இந்த 51% 7th புக்ல இருக்கு. அப்புறம் செக்ஷன் 190 வாகனத்தை பழுது ஏற்படாமல் முறையாக பராமரித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்து செக்ஷன் 184 கிளாஸ் சி இது வாகனம் இயக்கும் போது கைபேசி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அப்புறம் செக்ஷன் 184 கிளாஸ் எஃப் வாகனத்தை வேகமாக இயக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்து செக்ஷன் 185 மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. இதெல்லாம் மோட்டார் வாகன சட்டம் 1988ல இருக்கிற செக்ஷன்ஸ். அடுத்து ரக்ஷா பாதுகாப்பு கருவி, அதை பத்தி பார்க்கலாம். ரக்ஷா பாதுகாப்பு கருவி ஒரு தானியங்கி கருவி. இதை வாகனத்தில் பொருத்தினால் வாகனம் தற்போது எங்குள்ளது என்பதையும்
வாகன இயந்திரத்தின் செயல்பாட்டினையும் கண்காணிக்கவும் வாகனத்தின் பதட்ட நிலையை வெளிப்படுத்தவும் முடியும். வாகனங்களில் ரக்ஷா பாதுகாப்பு கருவி பொருத்தப்படுவதால் சாலையில் உள்ள மேடு பள்ளங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கையையும் மோசமான நிலையில் உள்ள சாலையின் வேகத்தை மீறும் போது ஓட்டுநருக்கு எச்சரிக்கையும் செய்கிறது. இப்போ ரக்ஷா பாதுகாப்பு கருவி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்தியாவில் சாலை விதிகள் பத்தி பார்க்கலாம். ஒரு வழிச்சாலையில் முந்தி செல்ல ஓட்டுநர் வலதுபுறமாக செல்ல வேண்டும். இருவழிச்சாலையில் முந்தி செல்ல ஓட்டுநர் இடதுபுறமாக செல்ல வேண்டும். எதிரில் வாகனம் வரும்போது அல்லது ஒரு வாகனத்தின் அருகில் பின் செல்லும் போதும் மங்கலான முகப்பு விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தினை குறைக்க வலது கையினை மேல் உயர்த்தி நிதானமாக மேலும் கீழுமாக அசைக்க வேண்டும். ஓட்டுநர் வாகனத்தினை நிறுத்தும் போது கையினை செங்குத்தாக மேல் உயர்த்த வேண்டும். ஓட்டுநர் வாகனத்தினை வலது பக்கமாக திருப்ப விரும்பினால் கையினை கிடைமட்டமாக முன்னால் உள்ளங்கை தெரிவது போல் நீட்ட வேண்டும். ஓட்டுநர் வாகனத்தினை இடப்பக்கம் திருப்ப விரும்பினால் கையினை இடஞ்சுழியாக சுழற்ற வேண்டும். அவசர காலத்தில் வாகனத்தினை சாலையில் நிற்க வைத்தால் 2 குறிகாட்டிகளையும் ஒரே நேரத்தில் ஒளிரச் செய்ய வேண்டும். வாகனங்களின் பயன்படுத்த வேண்டிய ஒலிப்பான்கள் மின்னணு ஒலிப்பான்கள், அதாவது எலக்ட்ரானிக் ஹார்ன்ஸ். எந்தெந்த வாகனங்களின் முன்புறம் தமது வாகனங்களை நிறுத்துவது சட்டப்படி தண்டிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீட்பு வாகனங்களான தீயணைப்பு வாகனம், அவசர சிகிச்சை ஊர்தி மற்றும் காவல்துறை வாகனம். இந்த வாகனத்து முன்னாடிலாம் நம்ம வாகனத்தை நிறுத்தக்கூடாது. அடுத்து, ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாக ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது பதியப்படும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு 304A, அதாவது 304A ஐபிசின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வண்ண இலக்க தகடுகள், அதாவது நம்பர் பிளேட்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சிவப்பு வண்ண தகடு, அதாவது ரெட் நம்பர் பிளேட். எதுக்குன்னா இது குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்கள் அவங்களோட வாகனத்துல பயன்படுத்துறாங்க. நீல வண்ண தகடு, அதாவது ப்ளூ நம்பர் பிளேட்ஸ் அயல்நாட்டு பிரதிநிதிகள் மற்றும் தூதர்களோட வாகனங்களை பயன்படுத்துறாங்க. வெள்ளை வண்ண தகடு, அதாவது ஒயிட் நம்பர் பிளேட் சாதாரண குடிமகன்களின் வாகனங்களில் பயன்படுத்தப்படுது. அடுத்து மஞ்சள் வண்ண தகடு, அதாவது எல்லோ நம்பர் பிளேட் வணிக ரீதியிலான வாகனங்களில் பயன்படுத்தப்படுது. அடுத்து ஓட்டுநர்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ், வரி சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், வாகன உறுதித்தன்மை சான்றிதழ் மற்றும் வாகன அனுமதி சான்றிதழ். மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் கால எல்லை 6 மாதமா. புதிய சிற்றுந்துகளுக்கான ஒருமுறை வரி, அதாவது ஒன் டைம் டேக்ஸ் ஃபார் நியூ கார், கால எல்லை 15 வருஷம். அடுத்து சாலை விபத்துகளை தவிர்க்க அரசு நடவடிக்கைகள் என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். சாலை விபத்துகளை தவிர்க்க அரசின் நடவடிக்கைகள். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், அதாவது த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதுல ஒன்னொன்னா பார்த்துன்னு வரலாம். முதல்ல 4 பன்முக வியூக நடவடிக்கை, அதாவது சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு ஆங்கில எழுத்து 4E வழிமுறைகளை பின்பற்றுகிறது. அவை இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன், எமர்ஜென்சி. இதுதான் அந்த 4Es. வாகன பாதுகாப்பு தரத்தை உயர்த்த அவங்க செஞ்ச நடவடிக்கை என்னன்னு பார்க்கலாம். சரக்கு வாகனங்கள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் கம்பிகளை ஏற்றி செல்ல தடை செய்யப்பட்டது. ஏபிஎஸ் அல்லது சிபிஎஸ், அதாவது ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம் ஆர் கம்பைன்டு பிரேக் சிஸ்டம். இது பூட்டுதல் இல்லா மேம்படுத்தப்பட்ட நிறுத்த அமைப்பான். இது கனரக வாகனங்களுக்கு ஏபிஎஸ் யூஸ் பண்றாங்க. இருசக்கர வாகனங்களுக்கு ஏபிஎஸ் அல்லது சிபிஎஸ் கட்டாயமா ஆக்கப்பட்டிருக்குதான். அடுத்து தானியங்கி முகப்பு விளக்கு, அதாவது ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன். இது இருசக்கர வண்டிகள் தெளிவாக தெரியும் பொருட்டு கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்குது. அடுத்து அவசர கால மருத்துவ உதவி. இது ஒரு இலவச சிகிச்சை. முதலாக இது NH8, NH33 தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் முறை தொடங்கப்பட்டது. தற்போது இது தங்க நாற்கர சாலை, வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு இணைப்பு சாலை, அதாவது கோல்டன் குவாட்ரேட்டல், நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடாருக்கு நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாம். அடுத்து நெடுஞ்சாலை ஆம்புலன்ஸ். இது ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தொலைவிலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு அவசர சிகிச்சை ஊர்தியை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுத்தி வைத்துள்ளது.
அடுத்து 24x7 கட்டுப்பாட்டு அறை. இது வந்து ஆம்புலன்ஸ் உதவிகளை ஒருங்கிணைக்க 24 மணி நேரமும் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள். அதாவது என்னன்னா, வேக கட்டுப்பாட்டு கருவி ஸ்பீட் கவர்னர். வாகனம் வந்து வேகமாக செல்லுதலை உணர்விகள் மூலம் கண்டறிந்து உந்து பொறுக்கி செல்லும் காற்று மற்றும் எரிபொருளின் அளவினை கட்டுப்படுத்தி வாகனத்தை தானாகவே வேகம் குறைக்க பயன்படுகிறது இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி. அடுத்து முக்கிய தகவல்களை தெரிவிக்கும் ஒளி உமிழும் முனைய பலகை, அதாவது எல்இடி பல்ப்ஸ். இது வந்து சாலை ஓரத்துல வந்து வச்சிருப்பாங்க. பெரிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் நெருக்கடிகள் ஏற்பட்டால் அந்நிலையை உடனடியாக அச்சாலையை உபயோகிப்பவர்களுக்கு தெரிவிக்க பயன்படுகிறது. அடுத்து உலகளாவிய ஒப்பந்தம் மற்றும் விழிப்புணர்வு. இதுல வந்து பிரேசிலியா பிரகடனம். ஐநா உலக சுகாதார அமைப்பு நடத்திய சாலை பாதுகாப்பிற்கான 2வது உலகளாவிய மாநாட்டில் சாலை விபத்து மரணங்கள் பாதியாக குறைக்க கொண்டு வரப்பட்ட பிரகடனம் தான் வந்து இந்த பிரேசிலியா பிரகடனம். 2015ஆம் ஆண்டு இந்தியா இப்பிரகடனத்தில் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டது. இப்பதிற்றாண்டுக்குள் அனைவரும் சாலை பாதுகாப்பினை மேம்படுத்தவும் இறப்புகளை குறைக்கவும் வழிகளை உருவாக்க உறுதி பூண்டன. அடுத்து ஸ்வச்ச சஃபர் மற்றும் சுரக்ஷித் யாத்ரா. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வினை ஏற்படுத்த சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட 2 சித்திர புத்தகம். இது வந்து ஒரு காமிக்ஸ் புக். அடுத்து வாழ்வை காப்பாற்று நிறுவனம், அதாவது சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன். இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ உதவி வசதியினை மேம்படுத்த பணியாற்றி வரும் ஒரு சுதந்திரமான லாப நோக்கம் இல்லாத அரசு சாரா பொது தொண்டு நிறுவனம். அதாவது இது வந்து சாலை விபத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு NGO. அடுத்து சேது பாரத திட்டம் 2016. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த சேது பாரத திட்டம். இதன் நோக்கம் வந்து 2019ஆம் ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவது. அடுத்து சாலை பாதுகாப்பு வாரம், ரோட் சேஃப்டி வீக். அதை பத்தி பார்க்கலாம். இந்த சாலை பாதுகாப்பு வாரம் வந்து ஜனவரியில கொண்டாடுறாங்க. ஜனவரி 1989இல் சாலையை உபயோகிப்பவர்களுக்கு சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சாலை விபத்தின் பாதிப்புகளை குறைக்கவும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு கொண்டாட்டம் துவங்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு கவுன்சில், அதாவது நேஷனல் சேஃப்டி கவுன்சில் தற்போது சாலை பாதுகாப்பு வாரத்தை ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறது. இதில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் என்பது பாதுகாப்பு, உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனை குறித்து பொதுமக்களை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான பதிற்றாண்டுகள். இது வந்து ஐநா வந்து அறிவித்தது. அதாவது 2011 இருந்து 2020 வரை. இதன் முழக்கம் வந்து பார்த்தோன்னா, நாம் ஒன்றிணைந்து லட்சக்கணக்கான உயிர்களை காப்போம். இதோடைய நோக்கம் வந்து சாலை மற்றும் வாகனங்கள் மேம்பாடு, சாலை உபயோகிப்பவர்கள் நடவடிக்கை மாற்றம், அவசர கால சேவைகள் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் உயிரினை காப்பது. இதெல்லாம் வந்து இதோடைய நோக்கம். அடுத்து செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்பு, அதாவது த இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டிஸ், IFRC. இது பரிந்துரைத்த சாலை பாதுகாப்பு உறுதிமொழிகள் என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து 10. அது என்னன்னா, விபத்து நடந்தால் எவ்வாறு நடந்து கொள்வது, இருக்கை பட்டை பயன்படுத்துவது, தலைக்கவசம் அணிவது, பாதுகாப்பான வேகத்தில் பாதுகாப்பான இடைவெளியில் பயணிப்பது, மது போதையில் வாகனம் ஓட்டாமல் இருப்பது, வாகனம் ஓட்டும் போது செல்லிடைபேசியை பயன்படுத்தாமல் இருப்பது, பாதசாரிகள் மற்றும் மிதிவண்டி ஓட்டுபவர்கள் பார்க்கக்கூடிய தொலைவில் வாகனம் ஓட்டுவது, நெடுஞ்சாலை விதிகளை அறிந்து நடப்பது, வாகனத்தினை நன்றாக பராமரிப்பது, ஓட்டுநர் உரிமம் கொண்டு வாகனம் ஓட்டுவது. இதெல்லாம் வந்து சாலை பாதுகாப்புக்காக பரிந்துரைக்கப்பட்ட 10 உறுதிமொழிகள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோட் சேஃப்டி பத்தி ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம படிச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.